தேங்க்யூ பரலோகம். நிஜமா நான் நினச்சே பார்க்கலைங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி பரலோகம் நான். இவர் நம்ம சங்கர் சார் அந்த மாதிரி போடுவார். 1000 அந்த மாதிரி சூப்பர் சாட்லாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கணேஷ் அந்த மாதிரி வந்து அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கட்டி ஃபஸ்ட் டைம் வெளியிலேருந்து ஒரு சூப்பர் சாட் வந்து நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. நிஜமாவே ஹாப்பி. கிச்சன் ஷாக் வேணாம், லேசாக பிஸி அவ்வளோதான். ஓகே ஜோக்கரு, என்ன இவ்வளோ பிஸி? ஒரு வீடியோஸ் கூட வந்து கமெண்ட் பண்ணல. எவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். போயிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுவாங்க ஜோக்கரு. மெசேஜ் ரிக்ட்ராக்ட் குல்கார், நீ சிங்கப்பூர் டாலரா? அப்படிங்களா? சரிங்க சரிங்க. சப்ஸ்கிரைபர் நாட் ரீச்சபிள் அட் தி மூமெண்ட். மச்சி நீங்கள் ரொம்ப பிஸி. ரொம்ப பிஸியா? அந்த பாட்டா? என்னப்பா சாப்பிட்டீங்க கேட்டேன், சொல்லவே இல்லை கௌதமே. லைவ் லேஸாக பிரேக் அடிக்குது. என்னவா தெரியலையே. இது கொஞ்சம் அப்படி பண்ணுது பாருங்க. அக்கா, நான் உங்களுக்கு சிங்கப்பூர் டாலர் போட்டிருக்கேன். எப்போவும் ஹாப்பியாக இருங்க அக்கா. இந்த மணிக்கு 1000க்கா? 1000 ருபீஸா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பரலோகம். நான் இப்போ தான் குவைத்து பர்னாவிக் கண்ட்ரியில் இருக்கிறேன். பேர் செக்யூரிட்டி கார்டு வேலைக்கு அப்ளை செய்வேன். அது சம்மந்தமாக இப்போ அங்கே வேலை பார்க்குறேன். அப்படியா குல்கர்னி? சூப்பருங்க சூப்பருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க. உங்களுக்கு வேலை கிடச்சி அந்த வேலையில் நீங்கள் நல்லா சம்பாரிச்சு நீங்களும் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பத்தை விட்டு அங்கே போயிருப்பீங்க. நல்லா சம்பாரித்து சேர்த்து வச்சு குடும்பத்துக்கு அனுப்புங்க. நீங்களும் நல்லா சந்தோஷமாக இருங்க. கூடிய சீக்கிரம் நல்லா சம்பாரிச்சிட்டு வந்துடுங்க ஊருக்கு. ஓகேவா? ஜில்லு ஹாய் ஜில்லு. ஜாக்கப்பு ஹாய்ங்க, வணக்கங்க. கிச்சன் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, வீட்டில் ஒரு டம்ளர் கூட நகர்த்த மாட்டாங்க வீடுன்ட்டு. பட் ஆஃபீஸ் ஒர்க்கு, ஹெல்த் இஷ்யூ, கொஞ்சம் தூங்கணும், அதான் தூங்க வேணான்னு சொன்னேன். இது கொஞ்சம் அது வரைக்கும் முக்கால்வாசி புரிஞ்சது, கொஞ்சம் புரியல. வர இது யாருப்பா? ஏய் நம்ம ஹைப்பவர் நம்ம நவீன் தானே? இப்போது சாரி பேர் மறந்துட்டேன். நவீன் தானே சொன்னீங்க? பேர் என்ன சொன்னீங்க? ஹாய் நவீன். நவீன் தேங்க்யூ ஸோ மச் நவீன். என்னடா இது எனக்கு வந்த சோதனை இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ரொம்ப நன்றி மக்களே. நிஜமாவே மீனா ஹாப்பி. மீனா குமுதா ஹாப்பி என்னாச்சு? தேங்க்யூ ஸோ மச். நவீன் தானே சொன்னீங்க? ஹைப்பவர் நவீன் தான் நினைக்கிறேன் பேர். கொஞ்சம் தூங்குங்க, அத்தான் தூங்க வேணாம்னு சொன்னேன். ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு ஜோக்கரே. மக்கட்டி ப்ரோ 210 அது 500 ரவுண்டாக போடுங்க அக்கா. நான் யூடியூப்லேயே நிறைய பேருக்கு டாலர் போட்டு சப்போர்ட் பண்ணுவேன் அக்கா. தேங்க்யூ எல்லாம் சொல்ல வேண்டாம். நான் உங்கள் பேர் தம்பி நிறைய லைவில் தான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு எனக்கு. ஆனால் இந்த டீட்டெயில்ஸ் தான் தெரியாது. இந்த பரலோகன்ற பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் டாலர் போட்டு சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரியாது. இப்போது நேரடியாகவே பார்த்துட்டேன். தேங்க்யூங்க. தினேஷ் பாண்டி அக்கா சொல்லியிருக்கீங்க. வாங்க தம்பி வரவங்க ஒரு லைக்கை போடலாமே. பாருங்கப்பா, மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச, அதுக்கு நான் அப்படி சொல்ல வரல, ஜஸ்ட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ப்பா. நான் சப்பாத்தி வித் மட்டன் கிரேவி. அங்கே என்னவா? இங்கே ஒன்றும் இல்லை, தோசை சாம்பார் தான் ஜோக்கரு. 500 ஸ்டிக்கர்ஸ் கிடைக்காதுப்பா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. உங்களையும் எனக்கு பாருங்கள், அதை சொல்கிறதுக்கு நீங்கள் கேஷ் போட்டு. ரொம்ப நன்றி ஹைப்பவர். நவீன் தான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நந்தகுமார், சாரி நந்தகுமார். நந்தகுமார். ஹைப்பவர் பவராக காமிச்சிட்டாரு. நன்றி மக்கா. உங்கள் நேம் மீனாவா? செல்வகுமார். ஆமாங்க. சோதனை இல்லாக்கா லக்கு. அப்படி சொல்ல வரலடா, சும்மா ஒரு காமெடியாக சொன்னேன். அக்கா, உங்களிடம் 2 கேட்கணும், கேளுங்க. ஹரி ஹாய்ங்க. பாக்ஸர் ரமேஷ் வணக்கம். வரவங்க லைக் போட்டார். ஜான் பிரின்ஸ் ஹாய். தேங்க்யூ ஜான் பிரின்ஸும் பாருங்கள், ஒரு 40 ருபீஸ் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. என்னங்க இது? எல்லோரும் திரும்ப மக்கட்டியா? மறுபடியும் நீங்களே வா மக்கட்டி. 100 ருபீஸ். தேங்க்யூ ஸோ மச் மக்கட்டி. பாருங்கள், மக்கட்டியை 500 கிட்ட போட்டார். தேங்க்யூ மக்கட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் சப்போர்ட். ஜான் பிரின்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் சப்போர்ட்டுங்க. ரொம்ப நன்றிங்க. பாஸ்கர் ஹாய் மேடம். நல்லா இருக்கேன் பாஸ்கர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு தோசை சாம்பார் மிகவும் பிடித்த உணவு. வீட்டில் செய்தால் கூட நாங்கள் 5 பேரும் 20 ஊசி ஊற்றி